அவனவன் செய்த ஊழ்வினை பணி என்னவோ அதுபோல எல்லாம் நடக்குது. ஏன்னா பிறவி பெருங்கல் நீந்துவார் நீந்தார் இறைவனே சேராத ஊழ்வினை காரணமாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் பிறவியோட பயனை அனுபவித்துக்கிட்டே இருக்கிறான். அந்த அதிகாரத்தை பூசி நடிப்பேன்னு கனவுலையும் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு தெரியும், நாடகம் கூட நான் பார்க்க கூட மாட்டேன். ஆனா இந்த அதிகாரத்தை பூசி நான் வந்து நடிக்கிறேன்னா அது தலையெழுத்து போய் இட்டமுடன் எந்தளியில் என்றெழுத விட்ட சிவனும் செத்து விட்டாலோ முட்ட முட்ட பஞ்சமே அகடம் பாரம் அவனுக்கு அல்லாது நெஞ்சே நீ கலங்காதேன்னு தலையெழுத்து பிரகாரம் அதிகாரத்தை பூசி தெய்வத்தினுடைய அதிகாரத்தை தினமும் திருக்கல்யாண வைபோகம் நடக்கிறது அப்படின்னா அந்த மங்களகரமான ஒரு நிகழ்வு நம்மளுக்கு கிடைச்சனா அதெல்லாம் குடுப்பனை வேணும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதினவன் மூடன் இல்ல, எழுதி வைத்தான் தேவன் என்று. யாராருக்கு என்னென்ன புகழ் கிடைக்கும் அப்படின்ற விதியெல்லாம் எழுதப்பட்ட யாருன்னா இறைவன் தானே. உண்மை. நீங்க எல்லாம் உங்களை பார்த்திருக்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு நேர காலம் தான். உண்மைங்க. நம்ம நினைக்கிறது மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்ல, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம இந்த இடத்துல நம்ம பிறக்கணும் அப்படின்னா பிறந்துருவோமா? இல்ல. நான் இந்த நிறத்துல இருக்கணும் அப்படின்னா நிறத்துல வந்து பிறந்துட முடியுமா? நான் இவ்வளவு உயரத்துல இருக்கணும், இப்படி அழகா இருக்கணும், இப்படி அசிங்கமா இருக்கணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறது மாதிரி எதுவும் நடக்காது. மழை பெரும் பிள்ளை பெரும் மகாதேவனுக்கு தெரியாதுன்னா நீங்க பிறக்கணும், இப்படி வளரணும், இப்படி இறக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட விதி பிரகாரம் தான் ஒவ்வொரு நாளும் இருக்கு. ஆனா விதியே அப்படின்னு சொல்லி பேசாம முடங்கி கிடந்தா நல்லா இருக்குமா? மதியை பயன்படுத்தி வாழ்க்கை வந்து முயற்சி செய்து அதுவும் போராடி வாழக்கூடிய காலம் இந்த காலம். நம்ம எல்லாம் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி இது எல்லாருமே மலைமுகம் பார்க்காத பயிரும் தாய்முகம் பார்க்காத பிள்ளையும் வாடி போய்தான் இருக்கு. அது நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. ஊரை போய்ச்சவனு பெற்ற தாயை போய்ச்சவனு நல்லா வாழ்ந்ததாக சரித்திரம் இல்ல. தாயை கழிச்சவனும் தண்ணியை கழிச்சதும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. மலைமுகம் பார்க்காத பயிர் எப்படி அப்படின்னா வாடி போய்தான் இருக்கு. விதைச்சிடறான், பயிர் வளர்ந்து வருது. அப்ப மழை பொழிந்தால் அந்த பயிரோட குருத்துல போய் விழுகணுமா, விழுந்தாத்தான் செல்வ செழிப்பா வளருமா. எவ்வளவுதான் தண்ணீர் பாய்ச்சி நீரை பாய்ச்சி வந்து விவசாயத்தை பெருக்கினாலும் ஒரு மழைக்கு ஈடு இணை ஆகாது. ஒரு துளி இருந்தா கூட போதும். பயாரு தாயாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அரவணைச்சாலும் ஆனா பெத்த தாய்க்கு ஈடாகுமா? அதுதான் உண்மை, ஈடாகாது. உலகத்தை தான் சொன்ன மாதா பிதா குரு தெய்வம்னா இருக்கா இல்லையா? முதல்ல வந்து தெய்வத்தமா வணங்கணும்னா தாயிரியை தான் வணங்கணும், அப்புறம் தந்தை, அப்புறம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், அப்புறம் 4வது இடத்துல தான் தெய்வம் வச்சிருக்காங்க. எல்லாமே தெய்வம் பார்த்துக்கிட்டு திண்ணையில முடங்கி இருந்தா வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்படிவரே இவ்வளவு தூரம் எல்லா விஷயம் நான் பேசும்பொழுது தொட்டு பேசுறீங்க, அறிவுபூர்வமா பேசுறீங்க. சரி, இவ்வளவு பேசக்கூடிய பொண்ணு நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல வேடுவரே. நான் இப்பதான் வந்திருக்கேன், உங்களை சந்திச்சிருக்கேன். நல்லா பேசலாம் என்கிட்ட, தாராளமா பேசலாம். அப்படியா? தாராளமா பேசலாம், தாராளமா பேசலாம் அப்படின்னு நான் கேக்குறேன். மனுஷன் அப்புறம் தான் நம்பிக்கை 4 வேணும் அப்படின்னுவாங்க. ஆனா அதுல 2 நம்பிக்கை இருந்தால் பிரச்சனை இல்ல, இன்னும் 2 நம்பிக்கை இருந்துச்சுங்களே அது மாதிரி பிரச்சனை வேற எதுவும் இல்ல. மனிதர்ல வந்து மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேணும், அப்புறம் இறை நம்பிக்கை வேணும். இந்த மூட நம்பிக்கை அவநம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அது 2 இருந்துச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. உலகத்துல எல்லாமே ஆசைதாமா. ஆசையினாலதான் ஆசை யாரதான் விட்டு வச்சது? ஆசையினாலதான் அழிவு செத்துறா. பாருங்க, ஒருவனுக்கு மண்ணாசை இருக்கலாம், பெண்ணாசை இருக்கலாம், பொன்னாசை இருக்கலாம், பொருளாசை இருக்கலாம், அப்படி ஆசை இருக்கலாம். பாருங்க, நிராசையா இருக்க கூடாதுல. மகாபாரதத்துல சரி தூது போனார்ல கிருஷ்ணன். எதுக்கு எதுக்கு அப்படின்னா எல்லாம் சூதுனால காரணம். 12 ஆண்டுகள் வனவாசம் போகணும், ஓராண்டு அஞ்ஞான வசம்னா ஆள் உருமாறி தலைமறைவா இருக்கணும், இதுதான் நிபந்தனை. இப்படி போய் வந்தால் ஒரு நாட்டை தர்றேன், இந்திர பிரசத்தை தருவதாக துரியோதனன் சொன்னான். அப்புறம் அது மாதிரி 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் முடிந்து வந்தாங்கல்ல, அப்ப கிருஷ்ணன் தூது போறாரு. துரியோதனா சொன்னது போல 13 ஆண்டுகள் முடிந்து விட்டது, உன் பங்காளிடாவீங்க, ஆகையினால சேர வேண்டிய பங்கை கொடு அப்படின்னு. பங்காளி சொத்தை வந்து கொடுத்துறணும்ல. கிருஷ்ணன் யாரு? தெய்வம் இல்லையா? துரியோதனன் மனித பிறவி, கிருஷ்ணன் தெய்வம். தெய்வம் சொன்ன கேட்கணுமா இல்லையா? தெய்வமா வந்து பகவத்கீதை வந்து உபதேசம் பண்ணார்ல, புனிதமாக இந்துக்கள் எல்லாம் புனிதமாக நடிக்கக்கூடிய ஒரு நூலை வந்து அவர்தான் வந்து உபதேசம் பண்ணாரு. கிருஷ்ணன் வந்து சொல்றாரு துரியோதனா அவர் சேர வேண்டிய பக்கம் குடுறா அப்படி சொன்னா அதுக்கு என்ன சொல்லணும்? கொடுக்கணும்ல, வாங்கிட்டு போங்க பங்காளி சொத்து இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துருக்கணும்ல. கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்க மாட்டேன்ட்டானே, என்னாச்சு? கெட்டு போறவன் எப்படி விட்டு கொடுப்பான்? மண்ணால் அழியப்பட்டான் மகாபாரதத்திலே துரியோதனன். அப்புறம் பொன்னால் அழிந்தது பாண்டி நாடு, மதுரை எம்பதி. ஆமா ஆமா பாருங்க, இப்ப கோவலனு கண்ணகையும் கணவன் மனைவி. உண்மை, 2 பேரும் மதுரையை நோக்கி தான் வர்றாங்க. எதுக்கு வந்தாங்க? ஒரு வியாபாரம் பண்ணி பிழைக்கத்தான். ஓ, வியாபாரத்துக்கு. வியாபாரத்துக்கு என்ன வியாபாரம்னா பெரிய நிறைய பொருள்லாம் இருந்துச்சா? கையில ஒரே ஒரு சிலம்பு தான். ஓ, சிலம்பை வைத்து சிலம்பு கொண்டு வரும்பொழுது ஏற்கனவே பாண்டிய மன்னனுடைய மனைவி சிலம்பு ஒரு பழுது ஏற்பட்டது, காணாம போயிடுச்சு, திருட்டு போயிடுச்சு. இந்த பொதுவாகவே அரண்மனையில ஒரு செய்வாங்கல்ல, பொண்ணு வேலை செய்வாங்கல்ல, அவன் தான் திருடிட்டான். அப்புறம் என்ன பண்றது? ஆசைப்பட்டு அந்த சிலம்பை மறைச்சு வச்சுக்கிட்டான்.
அந்த நேரம் தான் கோவலன் வருகிற பொழுது காவலாளி ஓடிப்பு என்ன சொன்னாங்க, வெளியில ஒருத்தன் சிலம்போடு ஒருத்தர் நிற்கிறான். அவன் 2 சிலம்போட போனா பிரச்சனை வந்திருக்காது. ஒரே சிலம்புல வந்தா ஏற்கனவே கோப்பெருந்தேவியருடைய சிலம்பு காணாம போயிடுச்சு. அப்போ ஒத்த சிலம்போட அவன் வர்றான்னா அவன் அந்த முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை. இவன் அன்னைக்கு தான் மதுரைக்கே வர்றான். புதுசா ஒருத்தன் வர்றான்னா இவன் தான் திருட்டு பயலா இருப்பானோ, திருடனை பிடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. மன்னன் மீது தப்பில்ல, அவனை கொன்று வாருங்கன்னு சொன்னாரு. ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இருக்காங்க. கோவலனை கொண்டு விட்டார்கள். இப்ப ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். பாருங்க, ஒரு பொன்னால வா அப்படின்றதுக்கும் கொன்று வா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் தெரியாம கொண்டு விட்டாங்க. பொன்னால பாண்டிய நாடே அழிந்தது. பாண்டிய நாடே அழிஞ்சா? உலகத்துல பாண்டிய நாடே அழிஞ்சான்னு கேக்குறேன். ஆமா. அது எப்படி சொல்றீங்க அழிஞ்சிச்சு அப்படின்னு? பாண்டிய நாட்டில் உள்ள அதர்மம் என்பது அழிக்கப்பட்டது. ஏன்னா தர்மம் நிலைத்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சி ஆசி செய்யக்கூடிய மதுரை மீது அழிக்க முடியுமா பாண்டிய நாட்டை? சொல்லுங்க. மன்னன் மீது தவறா இல்ல சொன்னாரு வீரர்கள்லாம் வீரர் மீது தவறா? மன்னன் என்ன செஞ்சிருக்கணும், தவறான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டமேன்னு அவர் உயிரை விட்டார். அப்ப அவர் தானே தப்பு செஞ்சிருக்காங்க, பிடிச்சிருவாங்க அப்படின்னா அவர் ஏன் ஏத்துக்கிறேன்னு வாழக்கூடிய நாட்டுல தவறான ஒரு தீர்ப்பு சொல்லி ஒரு உயிர் என்பது போய் விட்டதுன்னா அப்புறம் நம்ம உயிர் இருந்து என்ன பண்ண? தவறான தீர்ப்பு சொல்லிட்டு உயிரை விட்டவர் தவறா சொல்லுவாரா? அப்புறம் ஏன் அப்படி சொல்றாங்க? காரணம் இருக்குது. காரணம் இருக்கு. இந்த உலகத்துல இந்த ஒவ்வொரு கதையும் எதனால நடக்கப்பட்ட ஊராமே கணக்கு இருக்கு. கணக்கு எனக்கு இருக்காது. கேக்குறேன், ஒரு மனுஷன் பிறந்தா எத்தனை முறை சாகலாம்? ஒரு மனிதன் பிறந்தா பிறப்பு இருந்தா இறப்பு தான், ஒரே தரம் தானே. ஆனா ஒரு மனிதன் 3 முறை செத்து மறுபடியும் பிறந்தானது யாரு? கஜன். ஏன்னா சொல்லுவாங்க குரு வாய்த்தது கஜனுக்கு. ஏன்னா ஒரு முறை இல்ல 3 முறை இறந்து பிழைக்கின்றான் அப்படின்னா குரு அப்படி இருந்ததுனாலதான் அவனுக்கு சிறப்பு இருந்தது. இல்லன்னா மனுஷன் பிறந்துட்டு இறக்குறது முன்னாடி மறுபடியும் உயிர் பெற்று வர முடியுமா? அதெல்லாம் தெரியுதுல. நல்லா இது கேட்கறதுக்கெல்லாம் வக்கனையா பேசுறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சொல்லுங்க. உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டா இதுக்குன்னு ஒரு மருந்து போடுவான். ஆமா. கையில என்ன அடிபட்டா என்ன மருந்து போடணும், இதுல ஒரு கணக்கு இருக்கு. ஒரு காயம்னா மருந்து போட்டு ஆத்துறதா முறை. அப்ப அசுரகுலத்துக்கு தலைவர் யாரு? யாரு? சுக்ராச்சாரியார். சரி, தேவலோகத்துக்கு குலகுரு பிரகஸ்பதி. இப்ப அவர்ட்ட என்ன மந்திரம் இருந்துச்சு? இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய மந்திரம் சுக்ராச்சாரியார் அசுரர்குல குலகுருவான அவருக்கு தான் தெரியும். அதை வச்சுதான் தேவலோகத்துல இருக்கிற பிரகஸ்பதிக்கு இந்த மந்திரம் என்பது தெரியாமல் போய்விட்டது. காரணம் இப்ப என்ன ஆயுதம் இருக்கு, என்ன ஆயுதம் இருக்குன்னா எதை சமாளிக்க தகுதி இருக்கலாம். ஆமா. ஆயுதம் எல்லாம் என்ன பண்ணுமா? சமாளிக்க தெரியாதவன் கையில ஆயுதம் இருந்து என்ன பண்ண? சும்மா வச்சுக்கிட்டு பொருள் காட்சிக்கு இருக்க கூடாதுல. ஆயுதம் இருக்கணும், அதை பயன்படுத்த முறை தெரியணும். அது முறை தெரியாமத்தான் கர்ணன் ஆகப்பட்டவன் போய் பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி நான் எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்கிறேன். ஏற்கனவே நாகாஸ்திரம் கர்ணன்ட்ட இருந்தது, ஆனா அதை பயன்படுத்த முறை என்பது தெரியாமல் இருந்தது. அதனாலதான் போய் நான் உண்மையிலே சத்திரியன் கிடையாது அந்தணன் அப்படின்னு போய் சொன்னான் கர்ணன். குரு கிட்ட போய் பொய் சொல்லலாமா? தவறு. அப்படி பொய் சொன்னதுனாலதான் அவன் கற்ற வித்தை களத்துக்கு உதவாம போகட்டும் சொல்லி பரசுராமகராகப்பட்டவர் அன்றைக்கு சாபத்தை கொடுத்தார். அப்படி சாபத்தை கொடுத்த தனிர் வித்தையில சிறந்தவன், மிக மிக சிறந்தவன் கர்ணன். அப்படி சிறந்தவனா இருந்து ஏன் உயிர் போயிருச்சு? ஏன்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அவனுக்கு இந்த மந்திரம் எல்லாம் மறந்து போனதா கொடுத்த சாபக்கேடு. ஒவ்வொருத்தரும் சாபம் வாங்கினதை மட்டும் வேட்டைக்கு போன ஒரு சாபத்தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க, நம்ம இனத்தவரா இருக்கீங்க, சாபம் எல்லாம் வாங்க கூடாது, நல்லா போய் பெத்தவர்கள்ட்ட பெருமையான பேர் கிடைக்கும் சொல்லி தான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க விஷயம் என்ன? வாழ்க்கையா இருக்கட்டும், வேட்டையா இருக்க எந்த ஒரு விஷயமா இருந்தா கூட உன்னை அடையணும்னா உன்னை இழந்தே ஆகணும். பாருங்களேன், ஒரு கல்யாணம் வைக்கிறான். ஆமா. ஒரு கல்யாணம் வச்சா 5 ரூபாய்க்கு ஒரு மஞ்சள் கிழங்கு வாங்கி மஞ்சக்கவத்தை கெட்டு அது தாலியை கட்டினாலும் அது கல்யாணம் தான். ஆமா. அது ஆமா கல்யாணம் தானே. என்னப்பு ஒரு மஞ்சக்கவர் வாங்குறான், ஒரு 5 ரூபாய் மஞ்சள் கிழங்கு வாங்குறான். அப்போ அதில் மஞ்சக்கிழங்குல அந்த மஞ்சக்கவரை கெட்டி ஒரு பிள்ளையார கோயில் போய் ராகாச்சா வாசலுக்கு முன்னாடி பிடிச்ச பெண்ணோட கல்யாணம் தான். இதே மாதிரி 5 கோடி ரூபாய் செலவழிச்சு கல்யாணம் வச்சாலும் அது கல்யாணம் தான். அதுக்கு திருமணம். ஆக மொத்தம் மஞ்சக்கவர் இல்லாம நடக்குமா கல்யாணம்? சரி, நடக்காதுல. என்னமா எப்படித்தான் பொன்னால போத்திருந்தாலும் அதுல கொஞ்சம் மஞ்சக்கயிறு இருந்தே அப்படிதான் மஞ்சள் அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. மங்களகரமா. ஏன்னா இப்ப பெண்கள் திருமணம் முடிச்சு போகும்போது முதல்ல எதை கொடுத்து அனுப்புறாங்க?
எல்லா சகலமும் கொடுப்பாங்க. அப்படி இல்ல, முதல்ல என்ன கொடுத்து அனுப்புறாங்க, இப்ப எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்களா என்ன தெரியுமா? அப்ப உள்ள பெண்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க தெரியுமா? பிறந்த மண்ணுமா. அதுதான் புழக்கம் இல்லாதது. சீதனை கொடுத்த பொருள்ல புழங்காத ஒரு பொருள்னா பிறந்த இடத்து மண்ணு ஒரு பிடி கொடுத்து அனுப்புவாங்க. அவங்கிட்ட கேட்பான், ஏத்தா நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி போகையில கொடுத்தாங்களா? நம்ம இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப உள்ள காலங்கள்ல இருந்தது. நாட்டோட பண்பாடு கொஞ்சம் பொறுத்தா, நாட்டோட பண்பாடு ஒரு பெண்ணு திருமணம் ஆகி போகும் பொழுது பிறந்து விட்டு மண்ணை அள்ளி முந்தானையில கட்டி விடுவாங்களாம். அந்த பெண்ணு என்ன செய்யுமா, பூந்து வீட்டில் போய் ஏதோ பத்திரம் பண்ணி வச்சு முடிவுல கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி எல்லாம் எடுத்த பிறகு அப்படி விதி முடியும் பொழுது அந்த மண்ணை போட்டுத்தான் பதப்பாகலாம். இதெல்லாம் கலாச்சாரம் அப்படி இருந்திருக்கு முன்னாடி, இப்படிலாம் இல்ல இல்லம்மா. அத பிடி மண்ணை அப்படியே பூஜை இறையில வச்சு தினமும் வந்து சாமி கும்பிடுவாங்க பெண்ணு. ஏன்னா பிறந்த இடத்துடைய நினைப்பு எப்போதுமே அவள்கிட்ட இருந்திருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லுவாங்க. சீதை இருக்கும் இடமே ராமனுக்கு அயோத்தி. அப்படின்னா ராமன் வனவாசம் போகும்போது அயோத்தியில இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து கொண்டு போய் வனவாசம் போது அதிகாலையில எந்திரிச்சு அந்த பிடி மண்ணை வைத்து தான் சாமி கும்பிடுவாரா. அதனாலதான் அயோத்தியாக நினைத்த அந்த பிடி மண்ணை கும்பிட்டதுனாலதான் சீதை இருக்கு, ராமன் இருக்கிற இடம் சீதைக்கு அயோத்தி. ராமன் அயோத்தியா நினைச்சாருல வனவாசத்துல, அப்ப வந்து சீதை அங்க இருக்கிறாருன்னா அவளுக்கு அயோத்தியா நினைச்சு வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலாம். அப்ப மனம் கொண்டது மாளிகை. பெண்கள் வந்து ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அப்படின்னா தீயது அழிவதும் பெண்ணாலே, நல்லவை ஆவதும் பெண்ணாலே. எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க, எல்லாம் ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால அப்படின்னா. தீவைகள் அத்தனையும் அழிக்கப்படுவதும் அது பெண்ணால மட்டும்தான் முடியும். நல்லவைகள் உயிர். ஏன்னா எந்த ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக கட்டாயமாக ஒரு பெண்மகள் இருந்து கொண்டே இருப்பாள். அது தாயாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் உச்ச தோழியாக இருக்கலாம், பெற்ற பிள்ளையா இருக்கலாம், கட்டின மனைவியா கூட இருக்கலாம். ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தா ஆண் மட்டும் பெருசு கிடையாது, பெண்ணு மட்டும் பெருசு. எல்லாரையும் வந்து அப்படி பெருசு என்று பேச மாட்டேன். ரெண்டு பேரும் வந்து உலக உற்பத்தியே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாத்தான் உலகமே உற்பத்தி. அவ்வை மூதாட்டி திருமணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விநாயகரிடம் வேண்டிக் கொண்டாள். பாலும் பெளிதேனும் பாகும் பருப்புமே நாடு உனக்கு கலந்து நான் தெரிவேன் ஒரு விநாயகா, எனக்கு இந்த இளமையில் நான் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இளமையில் முதுமையை வாங்கி சென்ற பெண்மணி. இல்லறம் என்பது நல்லறம் இல்லை அப்படின்னு கடைசியில சொல்லி முடிச்சாங்க. நான் வந்து தான் இப்படி வந்து தமிழுக்காக தொண்டாட்டி விட்டேன். கடைசியில வாழ்வு என்பது முழுமை பெறணும் அப்படின்னா திருமணமாகி இல்லறத்தில் ஈடுபட்டு சங்கடங்களை அனுபவித்து செல்லா சலிப்புகளை உண்டாக்கி இன்பத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை என்று அந்த பெண்மணியை நல்ல கருத்துமா. உன்ன மாதிரி அழகான பெண்ணுதான் கரக்கலமையாரு. ஆமா, கடமனை இறந்த பிறகுமே என்ன கேட்டா கேட்டுச்சாம்மா, இறைவன்ட்ட எனக்கு வந்து அழகு வேண்டாம், எனக்கு பேய் வெடிவும் கொடு, அழகு வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு பெண்களுக்கு. அழகான பூமியில நடமாட முடியாது ஒத்தையில பெண்களாலின்னு. அதுதான் இன்றைக்கு உள்ள காலங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கு துணை ஒரு ஆண், ஒரு ஆணுக்கு துணை பெண். அப்படியே கொங்கு நாட்டு சீமையிலே நானும் பொங்கி வந்த கண்ணி
மாட்டிக்கிட்டா குள்ளநரி மாட்டிக்கிட்டா குள்ளநரி மாட்டிக்கிட்டா குள்ளநரி மாட்டிக்கிட்டா இந்த வேடனுக்கு சொந்தம் இந்த வேடருக்கு சொந்தம் விட்ட கொழுதப்பி வந்தா விட்ட கொழுதப்பி வந்தா கட்டி சேவலுக்கு சொந்தம் கட்டி சேவலுக்கு சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா ஏமா நியாயப்படி பார்க்க போனா ஏமா நீதிப்படி பார்க்க போனா ஏமா நம்ம ஊரு பஞ்சாயத்து படி பார்க்க போனா பஞ்சாயத்து படி பார்க்க போனா மேல பனையூர் பஞ்சாயத்து படி பார்க்க போனா இந்த குட்டி அழகு குட்டி அழகு குட்டி சிவந்த குட்டி சிவந்த குட்டி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நியாயவாதிகள் அதனாலதான் பாக்குறாங்க அதனால வாமா 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 உள்ளே வாமா கல்லா கல்லா மனசு கல்லா கல்லா தேடி வருவேன் நடந்து கல்லா வாமா 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 உள்ளே வாமா ஆனந்தாமா ஆனந்தாமா அழகானமா ரொம்ப அறிவானமா அழகானமா பயனதாசைமா என்ன விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. எங்க இருந்து எங்க வந்தீங்க? நான் வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலையில இருந்து கட்டாயமா மான பாத்தீங்களா? நல்லா பாத்துக்கேன். பாத்தீங்களா? பொய் சொல்ல கூடாது. மான தான் பாத்தீங்களா? நான் பொய்யே சொல்லாத ஆளு. அப்படியா? பொய்யா சொல்லாம இருந்தா பொய் சொல்றதுக்கு போஜனமே கிடைக்குதுல. உண்மைதான் உண்மைதான். அந்த மாதிரி எங்க சுத்தி ரெங்கனை சேவிக்கணும்ல. முகத்தில் அழகு. முகத்தில் தெரியும். முகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். முகத்தின் அழகு எதுல தெரியும்? கண்ணாடில தெரியும். கண்ணாடியின் அழகு எதுல தெரியும்? தெரியுமா? கண்ணாடி பின்னாடி பாக்க. ரசம் பூசினா தான் நல்ல பார்வை கிடைக்கும். இல்லைன்னா வேற மாதிரி பூத மாதிரி தெரியும் போக. என்ன நான் கேக்குறேன்னா நல்லா கேளுங்க. எனக்கு நல்லா கேட்கவா? காலையில என்னம்மா என்ன இப்படி கேக்க? நான் அப்புறம் கேட்ட பிறவே நீங்களே கேட்க சொல்லிருக்கீங்க. இல்ல நீங்க கேக்க யாரு கேப்பா? சொல்லுப்பா. எனக்கு யாரு இருக்கா? அவள உரிமை இருக்கு எனக்கு. கேக்குறதுக்கு அப்புறம் யார்ட்ட போய் நான் கேப்பேன்? நான் கேக்குறேன் உங்கள்ட்ட இந்த மானு வந்து எப்படி இருக்குன்னு நான் சத்தியமா பார்த்தது இல்லை கிடையாது. எங்க அண்ணன்மாருக்கு தெரியாது. ஒருவேளை தப்பிக்கு எங்கிட்டாவது ரொம்ப நேரம் ஆகி மானு இங்க வந்துருச்சுன்னா அந்த மானு எப்படிப்பட்ட மானு, வேடுவர் சொன்ன மானு இந்த மானா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கண்டுபிடிக்கணும்ல. அந்த மானுக்கு எப்படி அடையாளம் இருக்கு, கண்ணு எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, முகம் எப்படி இருக்கு, பல்லு எப்படி இருக்கு, அப்படிலாம் அடையாளம் தெரிஞ்சா சொல்லுங்க. இவ்வளவு தூரம் பேசின ஊரு காது சரியா கேட்கல. கேட்டீங்க பாத்தீங்களா? இப்ப மட்டும் நல்லா கேக்குமே. மானுக்கு அடையாளம் மானுடைய கண்ணல கண்ண, அப்பா மூக்கல கண்ண, சரி இதுல கண்ண, நடையில கண்ண, உடையில கண்ண, ஒண்ணா ரெண்டா சொன்னவ தர நிறைய இருக்கா? நிறைய சொல்லுங்க. நான் போய் டேய் தம்பி எக்கோதுக்குப்பா. ஹலோ ஹலோ கயாதகா நகதே நின்றுலாவோ காயாதகா நகதே நின்றுலாவோ காயாதகா நகதே நின்றுலாவும் நற்காரிகா
மேயாதமான் நல்ல ஜாதிமான் நல்ல ஜாதிமான் மேயாத மான நேயாத மான் நிமிர்ந்து பாயாத மாழ்வர கண்ட துண்டோ அது பொன் போடல் மேடு பொன் போட்ட கல்மேடு பொன் போடல் மேடு துணங்கிட்ட அழகிய மாழ்வார கண்டதுண்டோ உண்டா வேடுவரே இது மானுடைய அடலமே கிடையாது. எல்லாரும் இருக்க இவ்வளவு நேரம் இருந்தீங்கல்ல. இந்த கல்யாணத்துக்கு பார்த்து போனா எங்க வந்து பிள்ளை போகுது கேளுங்க. அதுக்கு நான் கவனிக்கவே இல்லைன்னு. போட்டு கொஞ்சம் பொறுங்க ஏத்தாய் நீ பாய்ச்சிட்டு எங்கேயோ போற என்னடா குடுமையா இருக்கு அதானே மழையும் தனியும் உங்கள்கிட்ட மழையும் போச்சு. உங்களுக்கு வேற 100 ரூபா வேலை வேற கத்தி கிடக்கு வேலையெல்லாம் போட்டா தான் சரிப்படுது. நாளைக்கு சொல்லிடுவான் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே வேலை கொடுக்கூடாது. வேலை கொடுக்க போய் தானே ஒரு வேலைக்கு போகாம சரி நான் கேட்கிறேன் கம்மா நம்ம கம்மா தானே நறுக்கு 4 விட்டு வெட்டி கொண்டு போய் கரையில போட பொம்பளை வழியை ஊரை சுரண்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு காட்டுக்கிறோம்ல வெக்கமா இருக்கு. இதுல ஒரு சம்பளம் 300 ரூபா 380பா. முந்தானது எங்க ஆத்தா வேலைக்கு போய் கீழே விழுந்து வேலையாது வம்பாதி விட்டாங்க. வள்ளி வாமா என்னங்க நீங்க பாட்டுல பேசிட்டு வள்ளி வாமானா நீங்க யாரு விடுவரே எனக்கு யாருமே தெரியாது. இது நல்லா இருக்கே கதை. சரி வள்ளி இவாரு சொல்லுங்க. உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன். முடியாது யாருன்னு தெரியாது. அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ கேட்டு பாரு. ஏடா மாப்பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி இருக்கனே என்ன கேளு. ஒரு விஷயம் மாப்பிள்ளை சரியில்லைன்னா ஓடி போயிடுறேன். என்னத்தா ஒரு விஷயம் ஆத்தா நீங்க சொல்லுங்க. நீங்க எம்ஜிஆர் மாதிரி இருங்க சிவாஜி கணேசன் மாதிரி இருங்க எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தாதான் சம்மதம். சும்மா நீங்க எம்ஜிஆர் மாதிரி இருந்தாப்புல நாங்க சம்மதிச்சிருவோமா?
எனக்கு மேலே மாப்பிள்ளை மனசுக்கு எது பிடிச்சா அதுதாங்க. இவரு என்ன நீ ஆள் கருவா பொம்பளை போனா ஆள் கட்ட மாட்டாங்க. கருவா இருந்தா நான் கருப்பு தானே அழகு. இந்த உலகத்துல கருப்பு தான் அழகு. ஆத்தா என்ன எங்க அண்ணட்ட கேளுங்க. மனசு கூட நடந்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு பிடிக்கல. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே கணக்கம் என்ன இந்த கலனம் என்ன அன்பு மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே கணக்கம் என்ன கவனம் என்ன தீர்வோடி ஒரு பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே நீயாட பூவாடை ஒரு மீனியிலே உன் உள்ளம் தீர்ந்து விளையாட கார்காலம் என பிரிந்த கூந்தல் கன்னத்தில் மீதே ஓடமிட கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன பாடி வரும் வண்ண நீரோடை அதில் பாத பூஜை செய்தி வர ஓடி வரும் அந்த ஓடையிலே உன் உள்ளமும் சேர்ந்து மிதந்து வர மல்லிகை காட்டு வெள்ளிடை மீது மந்திரம் போட்டு தாளாட்ட கட்டி அணைத்து கவி பாடு மயக்கம் என்ன மௌனம் என்ன அழகிதான் கண்ணே கலக்கம் என்ன கவனம் என்ன அன்னத்தை துள்ட்ட கைகளினால் மது இன்னத்தை இனி நான் தொடமாட்டேன் அன்னத்தை தொட்ட கைகளினால் மது இன்னத்தை இனி நான் தொடமாட்டேன் உன்னை எல்லாம் ஒரு பெண்ணை இனிதான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் உள்ளமும் இருப்பது என்னிடமே அதில் உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே கணக்கம் என்ன இந்த கவனம் என்ன அண்ணா. நான் காதல் பாட்டு பாடினவன என்னை காதலிக்கிறேன் நின்னு யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன் அதெல்லாம் முடியாதுப்பா. நீ பிடிக்கலன்ற. எனக்கு பிடிக்கவே இல்ல. அண்ணே அண்ணா சொல்லுமா. மாடை தேடி வந்தவரு உங்களை காதலிக்கிறாரா? என்னைய காதலிச்சு நாங்க ரெண்டு பேரும் என்னமா அப்படி ரொம்ப பிடிச்சிருக்கா? நாங்க ரெண்டு பேரும் என்னமா பண்றது? இப்படி ஒரு நினைப்பா என்னை பார்த்து சொல்றாருண்ணா. அப்படியா? சாமி குறையா இருக்கும் அதனால சாமியை வேண்டுக்க. அதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல விஷயம். இந்த தாய்மார்கள்லாம் கல்யாணம் முடிக்கும் போது எந்திரிச்சு போயிடக்கூடாது. எல்லாரும் கிட்ட வந்து குலவை போடணும். அப்பதான் கிராமத்துக்கு நல்லது. குலவை போட்டா ஏன்னா குழந்தை அதாவது வந்து செவ்வாய் தோசை உள்ள ஆண்கள் பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். குழந்தை பிறக்காதவங்களும் குழந்தை பிறக்காதீங்க. கல்யாணம் ஆகாத ஆளு கல்யாணம் ஆகும் அப்படிதானே? அதனால தயவு செய்து கல்யாணம் ஆனவங்களுக்கு இருப்பா தயவு செய்து அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால கிட்ட வந்து மாலை மாற்றும் போது எல்லாரும் வந்து குலவை போடணும். அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஆமா சாமி கும்பிடுங்க. சாமியை கும்பிடுறேன். கும்பிடுமா. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன்.
வேடனாக வந்தவன் நான் தான். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? முருகா, தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வயானை என்ற இந்த உலக மக்கள் எல்லாம் போற்றணும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு தந்துரல வேணும் முருகா. பொதுவாகவே இந்த பூலோகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்தால் அது திருமணம். இங்கே நடப்பது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை கடவந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் சுபிச்சமா நீங்களாம் வாழணும். பாயை கீழே ஓட்டு வாழ்த்துறான்னா வாய் ஓடி போயிருச்சுன்னா திருக்குறள் போய் மக்கள் அது அரடா மண்டையில தான் அதோட மூதவி போட்டு போடுவேன். சாமி மாலை மாத்துவீங்களா மாத்த மாட்டீங்களா? என்ன கொடுமை. கல்யாணம் ஒரு மணமகளையும் நீங்க வாழ்த்து ஒரு கடமை அது. இங்க ஊர்ல மட்டும் கல்யாணம் வச்ச பந்திக்கு மட்டும் முதல்ல போறீல வள்ளி இன்று முதல் என்றும் வள்ளி தீபானை என்று இந்த நாட்டு மக்களை உன்னை போற்றுவார்கள். அப்படியே எல்லாரும் வாழ்த்துங்க. கொலை போடுங்க.